ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அதோட கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்குங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக ஆனோடனே அதில் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வறுபட்டதும் நம்ம வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு துருவி வச்சுருக்க வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டு இதோட கிளறுங்க. தேவைப்படுறவங்க இதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், ஸ்பைசி வேணுங்கிறவங்க கரம் மசாலா இல்லை வரமிளகாத்தூள் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் இது மாதிரி செய்கிறது தான் நல்லாயிருக்கும். சால்ட்டு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை கிளறிட்டிங்கன்னா வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. வாழைக்காயை ஒரு விசில் விடுங்க, அதிக விட்டுறாதீங்க. ரொம்ப விட்டிங்கன்னா சீவ முடியாது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.